ஜெய் ஸ்ரீராம். நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிட ஆசான் லக்ஷ்மி நாராயணன். வெகு நாட்களுக்கு அப்புறமா உங்களை சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த இடைப்பட்ட நாளில் நாம் அஸ்ட்ரோ நிவர்த்தி அப்படிங்கிற நம்மளுடைய அஸ்ட்ரோ நிவர்த்தி சேனல் டிவி இருக்குது. இது இல்லாமல் அஸ்ட்ரோ நிவர்த்தி ஜோதிடம் சம்பந்தமான விஷயங்கள் ஆராய்ச்சி, அஸ்ட்ரோ நிவர்த்தியில் பாரம்பரிய ஜோதிடம் வகுப்பு எடுத்துகிட்ருக்கோம். நிறைய மாணவர்களை படிச்சுட்டு இருக்காங்க நம்மக்கிட்ட. அப்போது அந்த அஸ்ட்ரோ நிவர்த்தியில் பார்த்திங்கன்னா பாரம்பரிய ஜோதிடத்தை ஒரு ஆப்பாக நம்ம பார்க்கறதுக்கு மொபைல் ஆப்பாக ரெடி பண்ணுறதுக்காக நிறைய ஆராய்ச்சிகள் அப்படின்ற மாதிரி பண்ணிவிட்டு அதை ரெடி பண்ணிகிட்ருக்கோம். கூடிய சீக்கிரம் உங்களுக்காக லான்ச் ஆக இருக்குது பாரம்பரிய ஜோதிடம். அதில் பார்த்திங்கன்னா நம்ம என்ன இதில் கொண்டு வந்திருக்கோம், நிறைய ஆப் இருக்குது. இதில் என்ன கொண்டு வந்திருக்கோம் நீங்கள் கேட்கலாம் ஒரு விஷயம். இதில் பாரம்பரிய ஜோதிடத்தில் நிறைய முறை இருக்குது. பாரம்பரியத்திலேயே நிறைய இருக்குது. அதாவது ஜோடியாக் அஸ்ட்ராலஜின்னு சொல்லுவோம். 12 ராசி கட்டங்கள், 9 நவக்கிரகங்கள், 27 நட்சத்திரங்கள், இதை வச்சு சொல்கிறது ஜோடியாக் மெத்தட்னு ஒன்று. சார ஜோதிடம் அப்படிம்போம், அதாவது ஸ்டெல்லார் மெத்தட். அப்போது ஸ்டார ஜோதிடம் என்பது 27 நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதங்கள் வீதம், 27 × 4 108 பாதங்கள். அந்த 108 பாதங்கள் 12 ராசி கட்டத்தில் 9 கிரகங்களோட எந்த மாதிரியான பலனை ஒரு ஜாதகருக்கு கொடுக்குது அப்படிங்கிற அதிநுட்பமான ஒரு விஷயத்தை தான் பல முறை நான் படிச்சிருக்கேன் இல்லையா. இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி பாரம்பரியத்தில் இது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத ஆட் பண்ணி உங்களுக்காக ஒரு ஆப்பாக கூடிய சீக்கிரம் கொடுக்கலான் இருக்கும். தனிநபர் எல்லாருக்குமே ரொம்ப உபயோகமாக இருக்கும். குறிப்பாக இதில் பார்த்தீங்கன்னா தினப்பலன் அப்படின்னு சொல்கிறோம். இன்றைய நட்சத்திர பலன் என்ன அப்படிங்கிறத ஒரு பொதுவான பலன் ஒரு விஷயம் இருக்குது. என்னுடைய ராசிக்கு இன்றைய நட்சத்திரம் எந்த மாதிரி பலனை தரும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா. அதையும் ரொம்ப எளிமையாக தெரிஞ்சுக்கிற மாதிரியும் இதில் கொண்டு வந்திருக்கேன். சரிங்களா. நன்றி நண்பர்களே. வரக்கூடிய பதிவில் அடுத்தடுத்த பரிகாரம் என்னன்றதை பார்க்க போகிறோம். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீராம்.